Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இஸ்ரோ சேர்மனோட ஒரு நல்ல டிஸ்கஷன் ஒரு இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல இஸ்ரோவோட மிஷன்ஸை பத்தி பேசியிருக்காரு, அடுத்தது என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நிசார் அப்படிங்கிற இந்த மிஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. அது என்ன நிசார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிசாரோட ஃபுல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் அந்த நிசார் அப்படிங்கிற ப்ரோக்ராம், ஓகேங்களா? ஸோ இந்த நிசார் அப்படிங்கிறது யார் யாரும் சேர்ந்து பண்றாங்க, நம்ம பேர்லயே பார்க்குறோம், நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து தான் பண்றாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது எர்த்தோட அப்சர்வேஷன்ல, ஓகேங்களா, பூமியை வந்து கண்காணிக்கிறதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை வந்து பிளே பண்ண போகுது, நிறைய விஷயங்களை பண்ண போகுது, ஓகேங்களா? நமக்கு வந்து ஜாகிரபியை பார்க்க போகுது, வாட்டர் கவரேஜை பார்க்க போகுது, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை பார்க்க போகுது. இந்த மாதிரி எர்த்தோட அந்த பூமியோட கண்காணிப்புல ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போறது தான் இந்த நிசார் அப்படிங்கிற சேட்டலைட், ஓகேங்களா? ஸோ நிசார் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நாசா என்ன பண்றாங்க இந்த சேட்டலைட்ல, இஸ்ரோ என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த சேட்டலைட்ல முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல் பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? எல் பேண்ட் ரேடார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எல் பேண்ட் ரேடாரை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாசா, ஓகேங்களா? ஸோ இதை உருவாக்கி தர பொறுப்பு நாசாவுக்கு. இதே எஸ் பேண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ரேடார். ஸோ இந்த எஸ் பேண்ட் ரேடாரை யார் யூஸ் பண்றாங்க, தயாரிக்கிறாங்க, உருவாக்குறாங்க, டெவலப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோ தான், ஓகேங்களா? ஸோ எஸ் பேண்ட் அப்படின்னா இஸ்ரோ, எல் பேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாசா, எஸ்ஐன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம, ஓகேங்களா? ஸோ இந்த எஸ் பேண்ட் அண்ட் எல் பேண்ட் ரேடார்ஸ், இந்த ரெண்டு ரேடார்ஸ் தான் நம்ம பூமியை வந்து ஃபுல்லா கண்காணிக்க போகுது, சரிங்களா? ஸோ இந்த எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட் ரேடார்ஸை உருவாக்கி அதன் மூலியமா சேட்டலைட்டை அனுப்பிச்சு அதன் மூலியமா கண்காணிக்கக்கூடிய ஒரு மிஷன் தான் நமக்கு நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிசார் அப்படிங்கிற இந்த மிஷன், ஓகேங்களா? ஸோ எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த எல் பேண்ட் எஸ் பேண்ட் உருவாக்கிட்டோம். எங்க இருந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவும் பண்றாங்க, இந்தியாவும் பண்றாங்க. அப்ப எங்க இருந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா தான் அந்த பொறுப்பை வந்து இந்தியா கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த சேட்டலைட் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இட் கேன் ஃபுல்லி கவர் தி எர்த் இன் அப்ராக்சிமேட்லி 14 to 15 days in radar அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எர்த்த, ஓகேங்களா? சேட்டலைட் அப்படின்னா பூமியை சுத்தி தானே வந்துட்டு இருக்கும். அது எர்த்தை எவ்வளவு நாள்ல கவர் பண்ணுதாமா, 14 இருந்து 15 டேஸ்க்குள்ள கவர் பண்ணிரும் அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இட் கேன் மானிட்டர் த டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் டு சென்டிமீட்டர் அக்யூரசி அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? டெக்டானிக் பிளேட்ஸ், நமக்கு இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமி தட்டுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் நம்ம டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ், அந்த பூமி தட்டுகள் நகர்வதான் நம்ம டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது எவ்வளவு சென்டிமீட்டர் அளவுக்கு நகர்ந்து இருக்குன்றது கூட இந்த நிசார் சேட்டலைட்னால, இந்த ரேடாருங்கனால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அவ்வளவு சக்தி வாய்ந்த ரேடாரா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. மானிட்டர் த டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் டு சென்டிமீட்டர் அக்யூரசி அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சென்டிமீட்டர் நகர்ந்து இருக்கிறது கூட இதனால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. அதுவும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமி தட்டுகள், ஏசியன் பிளேட் சொல்றோம், யூரோசியன் கான்டினென்டல் பிளேட் சொல்றோம், கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்றோம், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறோம் இல்லையா? சோ அதுங்கெல்லாம் எவ்வளவு நகருது அப்படிங்கறத நம்ம சென்டிமீட்டர் அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. அடுத்தது, இட் கேன் மெஷர் வாட்டர் பாடிஸ் அக்யூரேட்லி அப்படின்னு சொல்றாங்க. சோ வாட்டர், நமக்கு பூமிக்கு அடியிலேயே இருக்கிறத மெஷர் பண்ணுது, அப்ப வாட்டர் பாடிஸ் மெஷர் பண்ணதானே செய்யும். அடுத்தது பார்த்தோம்னா, இட் கேன் லுக் அட் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் தி எர்த், எங்கெல்லாம் வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஆன பகுதியில் தண்ணீர் குறைபாடு எங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். வேறவர் தேர் இஸ் டெஃபிஷியன்சி அதை சொல்றாங்க. அடுத்தது, இட் கேன் கிரவுண்ட் பெனிட்ரேட் டு எ சர்டைன் டெப்த் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? பூமிக்கு அடியில ஒரு சர்டைன் மீட்டர் வரைக்கும் அதனால பெனிட்ரேட் பண்ண முடியும், அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது, இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் மானிட்டரிங் த வெஜிடேஷன் அண்ட் ஸ்னோ கவர் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ வெஜிடேஷன் அக்ரிகல்ச்சர் அது சார்ந்த அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸ்னோ கவர் எப்படி இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த பாருங்க, அக்ரிகல்ச்சர்ல நம்ம பயன்படுத்த முடியுது. பூமிக்கு அடியில என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுது நமக்கு. அப்ப பூமிக்கு அடியில போறப்போ நமக்கு பூமிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாடிஸ், ஆறுகள், அந்த மாதிரி குளங்கள், அங்கெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கறத நம்மளால மானிட்டர் பண்ண முடியுது, ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா இருக்கும், இப்போ ஒரு
டேட்டா இருக்கும், நிசார் நமக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கும். அப்ப நிசார் கொடுக்குற டேட்டாவை நம்ம பழைய டேட்டாவோட கம்பேர் பண்றப்ப எவ்வளவு வாட்டர் பாடிஸ் அழிஞ்சிருக்கு, இல்ல புதுசா எவ்வளவு உருவாக்கி இருக்கு, தண்ணி எவ்வளவு கம்மியா இருக்கு இல்ல அதிகமா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது அக்ரிகல்ச்சர், அடுத்தது பாருங்க ஸ்னோ கவர். இப்ப இந்த ஸ்னோ கவர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மானிட்டர் பண்ணாலே நமக்கு கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்னோ கவர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால குளோபல் வார்மிங்னால பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதே ஸ்னோ கவர் அப்படிங்கிறது ஒரு 10 நம்ம பார்க்குறோம் 15 நாள்ல எர்த்தை சுத்தி வந்துடும். அப்ப 15 நாளுக்கு ஒன்ஸ் அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குறப்ப ஸ்னோ கவர் கம்மியாயிட்டே வரப்ப என்ன புரிஞ்சுக்கலாம், குளோபல் வார்மிங் அந்த பகுதிகளில் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப கிளைமேட் சேஞ்ச் மானிட்டர் பண்றதுக்கும் இந்த நிசார் அப்படிங்கிறது பயன்பட போகுது நமக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் பயன்பட போகுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், அடுத்தது அக்ரிகல்ச்சர், அடுத்தது பார்த்தோம்னா டெசர்டிஃபிகேஷன், அதாவது அந்த தண்ணீர் இல்லாம போறது இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது, அடுத்தது கான்டினென்டல் மூவ்மெண்ட்ஸ், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நகர்வுகளையும் நம்மளால இதன் மூலயமா படிக்க முடியுது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நிசார் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு. கண்டிப்பா மெயின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன மெயின்ஸ்ல எல்லாம் நமக்கு கேட்கல. ஸோ மேபி இந்த மெயின்ஸ்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ப்ரிலிம்ஸ்ல கூட கேட்கலாம்னா நமக்கு இதனுடைய லான்ச் அப்படிங்கிறது ஜூலை மாசம் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ்னால இந்த லான்ச் அப்படிங்கிறது எப்போ போயிருக்கு, அக்டோபர் நவம்பர் மாசத்துக்குள்ள லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. யார் லான்ச் பண்ண போறோம், இந்தியா தான் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ண போறாங்க. லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வைக்க போறாங்க நமக்கு. ஓகேங்களா? இந்த சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த சேட்டலைட் இதனுடைய அந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன டெக்னிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கு, எல் பேண்ட் இருக்கு, நாசா உருவாக்கியிருக்காங்க, எஸ் பேண்ட் இருக்கு, இஸ்ரோ உருவாக்கியிருக்காங்க. அந்த எல் பேண்ட் எஸ் பேண்ட்லாம் அந்த சேட்டலைட்ல என்ன பண்ண போகுது, இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு நமக்கு இந்த சேட்டலைட்ல, இவ்வளவு பண்ண போகுது, இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகுது. இதனால என்ன அட்வான்டேஜஸ்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச், அக்ரிகல்ச்சர், வாட்டர், அந்த தண்ணீரோட இருப்பு, இதெல்லாம் நம்மளால ஸ்டடி பண்ண முடியுது. அப்ப அதெல்லாம் அட்வான்டேஜஸா இருக்கு நமக்கு. எப்ப லான்ச் ஆக போகுது, அக்டோபர் டு நவம்பர்ல லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ கேள்விகள் இதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நிசாரை பத்தி அந்த பேட்டியில இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சந்திராயன் 3 சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தோம். சந்திராயன் 3 பார்த்தோம்னா மூணோட தென் துருவத்துக்கு சவுத் போல்ல போய் லேண்ட் ஆயிருக்கும். அந்த லேண்ட் ஆன பகுதி கூட நம்ம சிவசக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்போம். ஸோ சந்திராயன் 3 ஓரளவுக்கு நல்லா செயல்பட்டு இருக்கு. சந்திராயன் 3யோட ஒன் ஆஃப் த பேலோட் வந்து அங்க மூன்ல வந்து சந்திரன்ல வந்து நமக்கு சல்ஃபர் வந்து இருக்கு, சல்ஃபர் அப்படிங்கிற அந்த ஒரு மினரல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லி இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து சந்திராயன் 4க்கான திட்டம், அந்த திட்ட பணிகள்லாம் என்ன ஆயிருக்கு, போகுதா, சந்திராயன் 4ன்னு ஒன்று இருக்க போகுதா, இல்ல அதுல என்ன பண்ண போறோம், நம்ம சந்திராயன் 4ல தான் மனிதர்களை வச்சு நம்ம நிலவுக்கு அனுப்ப போறோமா, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சந்திராயன் 4 அப்படிங்கிறது மனிதர்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி சந்திராயன் 4 நம்ம நிலவுக்கு அனுப்பிச்சு அங்க ட்ரில் பண்ணி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி மறுபடியும் பூமிக்கு கொண்டு வர்றது தான் சந்திராயன் 4ஓட அப்ஜெக்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சந்திராயன் 4 என்ன பண்ண போகுது, நிலவுக்கு போய் ட்ரில் பண்ணி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி பூமிக்கு வரப்போகுது. அப்ப இதே மாதிரி ஒரு மிஷன் வந்து சைனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணாங்க. ஓகேங்களா? நம்ம சந்திராயன் 4க்கு இப்பதான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதே அப்ஜெக்டிவ்லயே சைனா ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. சாங் 6 அப்படின்னு சொல்லி ஒரு விண்கலத்தை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்பியிருந்தாங்க. ஓகேங்களா? இதே அப்ஜெக்டிவ் தான், மூணுல போய் லேண்ட் ஆகி ட்ரில் பண்ணி சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வர்றது. ஓகேவா? ஸோ சந்திராயன் 4 இப்ப நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி வேற என்ன ப்ராஜெக்ட் வந்து இருக்கு, கையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரியான் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் இருக்கு. எப்படி நம்ம மங்கள்யான் அப்படின்னு சொல்லி மார்ஸுக்கு அனுப்பியிருந்தோமோ அந்த மாதிரி சுக்ரியான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டும் வந்து இஸ்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த சுக்ரியான் அப்படிங்கிறது என்னன்னா வீனஸ்க்கு போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து சுக்ரியான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து கவர்மெண்டோட அப்ரூவல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சுக்ரியான், வீனஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிசார் சேட்டலைட்டை பத்தி சொல்லியிருக்காங்க, சந்திராயன் 4 பத்தி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது மனிதர்களை நிலவுக்கு அனுப்புறது 2040க்குள்ள பண்ணிடுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வீனஸ்க்கு போகக்கூடிய சுக்ரியான் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டை பத்தியும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஸ்பேஸ் ரிலேட்டடா வந்தனால நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கடைசியா பார்த்தோம்னா இன்னொரு ஆர்டிக்கல் இருந்துச்சு, ஒரு எழுத்தாளர் இறந்துட்டாங்க.
ஸோ எழுத்தாளரை பார்த்தோம்னா யாருன்னா அலைஸ் முன்ரோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 2013ஆம் ஆண்டு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. 2009ஆம் ஆண்டு வந்து புக்கர் பரிசு, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், மேன் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த பரிசை வந்து 2009 வாங்கியிருப்பாங்க. நோபல் பிரைஸ் ஃபார் லிட்டரேச்சர் எப்போனா 2013 வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா இவங்கள கனேடியன் செக்கோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கனடாவோட செக்கோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செக்கோவ்னா யாருன்னா அவர் வந்து ஒரு அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆண்டன் செக்கோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்டன் செக்கோவ் பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு ரஷ்ய எழுத்தாளராக இருப்பார். குறிப்பாக இந்த சிறுகதைகள், ஷார்ட் ஸ்டோரி எழுதுறதுல ஒரு பிரபலமான நபர். ஓகேங்களா? ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சிறுகதைகள் தான் எழுதியிருப்பாங்க. அதனால தான் இவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா கனடாஸ் செக்கோவ் அப்படின்னு சொல்றாங்க. 2009 வந்து ஒரு மேன் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், 2013 வந்து நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இவங்களை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. எழுத்தாளர்கள், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்னு நமக்கு சிலபஸில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.